ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தட் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இந்த இடத்துல தட் வரும், சரிங்களா? ஓகே, இப்போ ஹூ இருக்குன்னு வச்சுங்களேன். ஹூனா நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். விச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது சில சேனல்ஸ்ல ஒரு நீங்களே கூகுள்லயோ நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விச்சுக்கும் தட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டுங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ், விச்சுங்கிறது நான் ரெஸ்ட்ரிக்டிவ். அதாவது தட்டு வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தரும், அந்த சென்டென்ஸ் எடுத்துட்டா நமக்கு மீனிங் தராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வந்து விச்சுங்கிறது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ இதை எடுத்துட்டாலும் நமக்கு சென்டென்ஸ் அன்எஃபெக்டடா இருக்கும். ஆனா தட்டுங்கிறது நமக்கு எசென்சியலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் உண்மைதான். ஆனா இது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எரர்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளைவே பண்ண முடியாது. நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம விச்சுன்னு போட்டிருப்போம், இதை தூக்கிட்டாலும் நமக்கு மீனிங் வருதே அப்படின்னு போட்டிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விச்சுங்கிறது தான் கரெக்டானே சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி கிராமர் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு கான்செப்டே அது கிடையாது. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி நமக்கே தெரியும். ஏதாச்சும் இஎஸ்டி த கூட நமக்கு இஎஸ்டியோட வந்திருக்கும், டாலஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், அந்த மாதிரி இஎஸ்டி போட்டு வந்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது வந்தாலும் இந்த மாதிரி சேம், சச் இந்த வார்த்தைகள் இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ சேம், சச் இந்த மாதிரினா அதே மாதிரி இருந்தாலும் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன்ல ரெண்டு இருக்கு, சரிங்களா? டெஃபினைட், இன்டெஃபினைட்னு. ப்ரொனவுன்னா ஒண்ணும் இல்ல, ஹி, ஷி, இட், ஐ, வி, யூ, தே, இதுதான் நமக்கு ப்ரொனவுன்ஸ். இன்டெஃபினைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது யாரை குறிக்குதுன்னே தெரியாது. நமக்கு தெரியும்ல, எவரி, ஈச், ஆல், எவ்ரி ஒன், சம் ஒன், சம்திங். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லை, உங்களுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா தட்டு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபார்மெட், இது கான்செப்ட் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்றேன். தட்டு தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல சேம் அப்படிங்கிற வார்த்தை வந்தனால நான் இந்த விச் எடுத்துட்டு என்னதான் போடுவேன்னா தட்டோட ரீப்ளேஸ் பண்ணேன், சரிங்களா? தட் வாஸ் சூசன். ஸோ இங்க நல்லா பாருங்க, என்ன கான்செப்ட்னா ஆல்ரெடி மென்ஷன் எது ஸ்பெசிஃபிக்கா பண்ணியிருக்கும் பட்சத்தில் நீங்க தட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்களேன், சேம் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸை ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒருவேளை திஸ் இஸ், இந்த சேம்ங்கிற வார்த்தையே வரல, திஸ் இஸ் த பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க ஆல்ரெடி எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்ல பார்த்தீங்களா? ஸோ அந்த பட்சத்தில் நீங்க விச்சுங்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம். ஸோ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மேபி எக்ஸாம்பிள் சொன்னேன், திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி தட் ஐ வாட்ச்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் மூவி, பெஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு மூவி மென்ஷன் பண்ணி சொல்றதுனால நாங்க தட்டுன்னு சொல்றோம், விச்சுன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா? ஸோ அதான் இன்டெஃபினைட் ப்ரொனவுனுக்கு உங்களுக்கு எனி ஒன், போத் கூட வரலாம்ல, ஒன்லி, ஃபியூ, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இந்த வேர்ட்ஸ் எது வந்தாலுமே உங்களுக்கு அங்க வந்து தட்டு தான் யூஸ் பண்ணும்.